ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா சட்னி ஆட்டி வச்சுருக்காங்க, பருப்பெல்லாம் அப்படியே இருக்குடா, அங்கே பாடுற பல்லெல்லாம் மாட்டிக்கிச்சு, முதல்ல திங்கிறத விடு, அங்கே என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்ட உடனே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்ட உடனே, அது ஏன் அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போயிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லை. அதனால தான் சந்தாவுக்கு ஒரு 30 சவரனில் நகை போட்டு 25 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்க மனசு மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதாவே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நடேசன் இருந்துட்டு இம்பிட்ட நகையை போட்டு இம்பிட்ட பணத்தை கொடுத்தாதான் அவங்க இருக்கிறவங்க அவங்க வீட்டு பொண்ணு கொடுப்பாங்களாமா. ஏண்டா அங்கே பிழைக்க வழி இல்லைன்னு தான் அந்த ஆளுங்களை இங்கே வந்து பழிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கிற நிலமையில இவங்க இவ்வளோ சவரன் நகை கேட்குறாங்க, இவ்வளோ பணத்தையும் அவங்க கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, கேட்டது அவங்க இல்லை, கொடுக்குறேன்னு சொன்னது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்குற போதே அதையும் வேண்டான்னு சொல்லி அந்த மனுஷனுங்க சொன்னாங்களா, இல்லை இல்லை, அதுலேருந்தே கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒருத்த மட்டும் லவ் பண்ணால் இந்த கல்யாணம் நடந்துடாது. அந்த பொண்ணு உண்மையாக இவனை விரும்பியிருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இவரை மட்டும் போதும்னு சொல்லி பின்னாடியே வந்திருக்கணும்ல, அதை விட்டுட்டு பேச சூழ்நிலை இல்லை, காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஓகே சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க ஒன்றும் ஃப்ராடு வேலை பண்ணல, அவங்க பிள்ளைங்களோட சேஃப்டியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தமிழ் நல்லாவே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பசங்களை வளர்க்குறதுக்காக இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, அவங்க பிள்ளைய எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு. நீங்கள் என்னத்தை எங்களை பார்த்துக்கிட்டீங்க, எங்கள் அம்மாவை குத்திட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டீங்க, நாங்கள் படித்தோமா சாப்பிட்டோமா தின்னோமா எதுவுமே கண்டுக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் தானே எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. அண்ணன் எந்த அளவுக்கு சந்தாவை விரும்புகிறாருன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் சந்தாவை அவருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் இவ்வளோத்தையும் சொன்னோம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் இந்த கல்யாணத்தில் ஏதாவது உங்களோட ஸ்டெப்பை போட்டிருக்கலாமே, எதுவுமே நீங்கள் பண்ணவே இல்லையே. பேருக்கு மட்டும் அப்பான்னு சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம், என்னோட அருமை உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து பல்லவனை பேசினதுனால நீ வாயை மூடிட்டு சும்மாரு, நீ எல்லாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு நம்ம பல்லவனை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததான் நடேசன் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்க முடியாமல் அவர் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. நீ இருந்தாலையும் அவரை நீ அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்ன உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, எப்போவுமே எனக்கு முன்னாடி நீ தான் அந்த ஆளை திட்டிட்டு கிடப்ப, இப்போ நீ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அவருக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மொத்த பேரை வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, அவருக்கு உடம்பு முடியல, என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரனிலால் ரொம்பவே பதறி போகிறாங்க. பிபி ரொம்ப ஹை லெவலில் இருக்கான். நேற்று கடைக்கிட்டு முடியலன்னு சொல்லிட்டு வந்தார். எப்போவுமே என்கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டார். அந்த நிமிஷமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே படுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதனால் கடைக்குள்ளே வந்து ஒரு ஓரமாக படுத்துக்கிட்டாரா, அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரால் தான் நமக்கு பிபியெல்லாம் வரும், இவருக்கு பிபி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே, இந்த நேரத்தில் கூட அவர் எதுவும் சொல்லாமல் அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது வானதி வராங்க. ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்ட உடனே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பல்லவன் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், கூட சேர்ந்து நீயும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் என்ன அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன், என்னை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன டார்ச்சல் மாதிரியே தெரியுது, எங்கள் வீட்டை சமாளித்து நைட்டும் பகலுமா அங்கே வந்து உங்களுக்கு தேவைன்றதை செஞ்சு கொடுத்து கொஞ்சம் காரமாக சமைச்சு கொடுத்தேன், அதுக்காக என்னை அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவன் பேசிக்கிட்டு இருப்பான், நீ அதை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருப்பியா பாண்டி, இவ்வளோதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா, இனிமேலும் நான் உன் பக்கமே வரப்போகிறதில்ல,
எப்போவுமே உனக்கு உங்கள் வீட்டாளுங்க தான் உனக்கு பெருசாக போயிட்டாங்கல்ல, நான்லாம் உனக்கு பெருசாகவே தெரிலல, இனிமே நான் உன்னை தேடிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பாண்டியும் எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க, முடியல. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் குடிச்சிட்டு வர்றாரு. என்ன மருமகளே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இன்றைக்கும் குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தான் பிபி இருக்குல்ல, உங்களை யார் குடிக்க சொன்னாங்க? குடித்தா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒன்று ஆயிட்டு போட்டோம், பெத்த பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குடிச்சிட்ருக்காரு, ரொம்ப ஓவராக பேசுவார். நீங்கள் வாங்க, அவர் குடிச்சது காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சோழ மேலே செம்ம கடுப்பாகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு என்னடா வானத்துக்கு உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதனால என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.